ஐநா அமைதி படைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்ட இஸ்ரேல் படை. தாக்குதலில் இருந்து தப்ப கோழைத்தனமாக நடந்து கொண்டதாக குற்றச்சாட்டு. திங்கட்கிழமை ஒரே நாளில் 11 முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக ஹிஸ்புல்லா அறிவிப்பு. லெபனான் இஸ்ரேல் எல்லையில் யுனிஃபில் எனப்படும் ஐக்கிய நாடுகள் மன்றத்தின் அமைதிப்படை பாதுகாப்பு பணியில் உள்ளது. இந்த நிலையில் மெரோன் அல் ராஸ் நகரத்திற்குள் ஊடுருவ இஸ்ரேல் முயற்சித்ததை அறிந்து அவர்களை குறிவைத்து தாக்க படைகளை அனுப்பியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. அப்போது அமைதி படைகள் தங்கியிருக்கும் இடம் அருகே இந்த ஊடுருவல் நடைபெற்றது கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து அமைதி படையினர் மீது தாக்குதல் நடத்தும் சூழல் ஏற்பட்டதால் உடனடியாக அங்கிருந்து ஹிஸ்புல்லா படைகள் திரும்ப பெறப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. ஐநா அமைதிப்படை மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு இஸ்ரேல் செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டதோடு அது முறியடிக்கப்பட்டதாகவும் ஹிஸ்புல்லா இராணுவ ஊடகம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து திங்கட்கிழமை ஒரே நாளில் 11 முக்கிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஹிஸ்புல்லா பட்டியல் வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் நிம்ரா மிலிட்டரி பேஸ், ஜல் அல் அலாம் சைட், கரிமேல் செட்டில்மெண்ட், ஃபார் விராடியம் செட்டில்மெண்ட், குவாலாக்ட் ஹில் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ மையங்கள், பெய்ட் ஹிலெல் பகுதியில் உள்ள இஸ்ரேலிய இராணுவ அசெம்பிளி பாயிண்ட்ஸ், டாலட் அல் டைஹட் பகுதியில் உள்ள அசெம்பிளி பாயிண்ட்ஸ் உள்ளிட்ட இடங்களை தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. மிக முக்கிய நடவடிக்கையாக டெல் அவீவ் புறநகரில் உள்ள இஸ்ரேல் இராணுவ உளவுத்துறையான 8200 யூனிட்டின் தலைமை அலுவலகத்தை குறிவைத்தும் தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது.